திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் அண்ணாமலையார் கோயில் வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், திடீரென திருவண்ணாமலையில் மழை பெய்து கோயிலுக்குள்ள தண்ணீர் தேங்கி இருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்போது மழை நின்றிருக்கா? நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது இன்றைய தினம் மே 16ஆம் தேதி திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர் ஆகிய உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அதாவது திருவண்ணாமலையை பொறுத்தவரை அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் தொடர்ந்து சுமார் ஒரு 4 தினங்களுக்கு மேலாக கோடை வெயில் மக்களை மிகவும் வாட்டி வதைத்த நிலையில் இன்று மாலைக்கு மேல் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான பள்ளிகொண்டாப்பட்டு, சின்ன காங்கேயனூர், சோமாசிப்பாடி, அடியண்ணாமலை, வேங்கிக்கால், ஏந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் கூடிய இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழையானது பெய்து வருகிறது. தற்பொழுது வரை அந்த பலத்த மழையானது தற்பொழுது குறைந்து தற்பொழுது மிதமான மழையாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் மலையில் இருந்து வரக்கூடிய அந்த மழை நீரானது தற்பொழுது அண்ணாமலையார் திருக்கோவில் வழியாக அண்ணாமலையார் திருக்கோயிலுக்குள் நுழைந்து விஐபிக்கள் செல்லக்கூடிய அந்த அம்மணியம்மன் கோபுர வாயிலின் முன்பு தன் மழை நீரானது தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. சாமி தரிசனம் முடித்த பக்தர்கள் தற்பொழுது அந்த வழியாக செல்லும் பொழுது அந்த நீரை கடந்து செல்லும் சூழலும் தற்பொழுது நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக திருவண்ணாமலையில் இடி மற்றும் மின்னலானது அதிக ஆக்ரோஷத்துடன் தற்பொழுது சத்தங்கள் கேட்டு வருகிறது. இடி மற்றும் மின்னல் தற்பொழுது பலமாக வீசி மிதமான மழையானது பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.